கம்பராமாயணத்துல நகர் நீங்கு படலம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. யார் நீ? நான் புதுசா சேர்ந்திருக்கிறேன், நியூ அட்மிஷன். பேர் என்ன? நர்மதா. நல்ல பேரு. போய் உட்கார். தேங்க்யூ. கம்பராமாயணம் சிறப்புறதுக்கு காரணமே கம்பனுடைய எழுத்தாற்றல் தான். தன்னுடைய தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ராமபிரான் வனவாசம் சென்று கொண்டிருக்கின்றான். சாலையின் இருபுறமும் மக்கள் கூட்டம் அழுத வண்ணமும் புலம்பிய வண்ணமும் வியந்தவாறும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூற்றை கம்பன் மிக அருமையாக கூறுகின்றான். வெய்யோன் ஒளி தன்னேனியில் விரிசோதியின் மறைய. ஆதவனிடத்தே ஒளி கிடையாதாம். அந்த ஒளியெல்லாம் இப்போது எங்கிருக்கிறது என்று கேட்டால் ராமனுடைய திருமேனியிலே பட்டு அந்த ஒளி மறைந்து விட்டது என்பதனால் வெய்யோன் ஒளி தன்னேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாள். இடை இல்லை என்று கூறிவிடலாமாம் அந்த சீதைக்கு. இருந்தாலும் இடை இருக்கிறது. அந்த பொய்யோ எனும் இடையாளுடன் இளையான். அவன் தம்பி இலக்குவனுடனும் சென்று கொண்டிருக்கின்றான். மையோ. சாலையிலே நின்று கொண்டிருந்த பெண்களிலே ஒருத்தி கூறுகின்றாள், மையோ, இந்த உலகத்திலே உள்ள அத்தனை கருமைகளையும் ஒன்றாக படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் மரகதமோ, மரகதத்தை போன்ற ஜொலிக்கின்ற கண்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் மறுகடலோ, மருவி விழுகின்ற கடலிலே எப்படி எப்படி பல வர்ணஜாலங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றதோ அதை போல பல வண்ணங்களை கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள். மற்றவள் ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ. இதைத்தான் கம்பன் வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். மையோ மரகதமோ மறுகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அடுத்த காண்டம் நாளைக்கு. சப்பளம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏமா இப்படி எல்லாம் பிரமித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெகிலியே சுட்ட தோசைமா ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற, சாப்பிடுங்க. என்ன ஆம்பளைகள் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? இங்க பாரு, தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். சீக்கிரம் காலேஜுக்கு நேரம் ஆகுது. இந்த நெய் தோசையை சாப்பிடுங்க. தோசையா அது? ரப்பர் துண்டியா? மேடம் வாங்க மேடம், எங்க உயிரெல்லாம் காப்பாத்துங்க மேடம். காலையில சாப்பிடறதுக்கு தோசை கேட்டா பழைய லாரி டயர்ல அது ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னி வேற. சொல்யூஷனா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் பாருங்க. ஏய், யாருக்கு சப்ளை பண்றது? வாங்க மேடம், இவனுக்கு முன்னாடி செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தான். இவன் வந்து எங்களுக்கு சப்ளை பண்றான். நாங்கெல்லாம் ஜந்துக்களா? நான் தான் விசாரிக்கிறேன்ல. ஏப்பா தோசை அது? தோசைன்னு தாங்க நினைக்கிறேன். தோசைன்னு தான் நினைக்கிறேன். போ போய் அந்த ஆளை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. டிராக்டர் இல்லம்மா, டாக்டர். சொல்லு டாக்டர். அது என்ன கருமே ராயில் நுழைய மாட்டேங்குதுங்க. நீங்க யாரு? நானு ஆறுனே கேட்டீங்க. அந்த கொள்ளையில ஓரம் சொல்லலையாக்கு? எந்த கொலையில போனவன்? என்ற வீட்டுக்காரந்தே. ஓஹோ, ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க. அது சரி. என்ற வேர்ல இருக்கிற இடத்துலயாக்கு நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க. முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்க வீட்டு லட்சுமி பாலே கறக்க மாட்டேங்குதுங்க. லட்சுமி பால்? டிராக்டர் வித்தியாசமா நினைச்சு போட்டீங்க. லட்சுமிங்கிறது எங்க வீட்டு மாடு. பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். வந்து என்னன்னு பாருங்க. ஆட வாங்க விசுக்குன்னு. அது சரி, தலைமையில கை வச்சு போட்டீங்கன்னா பால் வந்துருமாக்கு. வாங்க மாலை மாலன்னு 5 10 வேணா சேர்த்தாரேன். அம்மா, நான் எம்பிபிஎஸ் டாக்டர். என்னதுங்க? நான் மிருகங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன் இல்ல, மனுஷங்களுக்கு வைத்தியம் பாக்குறவன். இதுங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்க, என்ற மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டீங்களாக்கு? என்ற மாடாவது பால் கொடுக்கு, இதுங்க என்னத்தை கொடுக்கு? அங்க வாரம் போறத மர வேதாள மாதிரி தோத்திட்டு நிக்கிறான். நீங்களும் போக தோத்துறக்கு வந்துட்டானுங்க இவனுங்களை டிராக்டர்னு சொல்லிக்கிட்டு. எங்க இந்த முள்ள மாதிரி இன்னைக்கு அவனு வச்சுக்கிறேன். ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்லிட்டாயா? ஒரு மாசமா இங்க உட்கார வச்சிருக்க. உட்காரியா? வாய் தரையா? ஐயோ ஐயோ, நல்லா தரையா? வாய்க்குள்ள போய் அவுட்ட போற. ஆமா போறேன். ஐயோ டிராக்டர், என்னம்மா? வவுத்து வலிங்க. என்ன வயித்த வலிச்சு வச்சனே. இங்க வேணா உட்கார.
என்ன சாப்பிட்டதால வயிற்று வலி? எதனாலேன்னு எனக்கு சொல்லி தொலைறதுங்க. இந்த கொள்ளையில ஒரு அவுத்து வலி அலையில வலிக்குதுங்க. ஐயோ டாக்டர், வவுத்து வலிக்கு எதுக்கு நல்லது? நெஞ்சு வலியே நல்லதுங்க. ஆப்த அவசரம் போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணாட்டு இருக்கிற ஆடிவே. ஏய், பல்லுகள் எல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. நெஞ்சு வலி தானமா? ஐயோ வவுத்து வலிங்க. மருந்த பாத்து எழுதி விடுங்க மாஸ்டர். செத்துக்கிட்டு தொலைக்கு போகுது, அப்புறம் நானும் உங்களால உள்ள போனோம். வயிற்று வலிக்கு மருந்து இருக்காமா? வவுத்து வலி நல்லா போயிடுச்சு. ஐயோ சுரேன், சுரேன், சுரேன் வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. காதல்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு புனிதமான அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்காமலே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. காதலை பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காருன்னு கேளுங்களேன். காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும்? அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதலித்தாய் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும்? அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது வாரு. தன் வாழ்க்கையை காதலித்தால் புரியும் அப்போது. ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு பிடிக்கல நிறுத்தினேன். பிடிக்கல நிறுத்துறதா? ஆமா. உங்களை நில்லுங்க. ஐயோ, எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. Oh my God. இது பாருங்க, நீங்க பாட்டு கேட்டுதான் போகணும். இல்லங்களா? ஓடாதீங்க. இத பாருங்க, இனிமே என்னால ஓட முடியாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்டுட்டு தான் போகணும். வந்து உட்காருங்க. இதோ பாரு, நான் யாருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்டதா? இவருக்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? அம்மா. இத பாருமா, நான் தாய் இல்லா புள்ள, தலையில அடிக்காது. அப்புறம் நான் ஆளை கூட்டிட்டு வந்துருவேன். நான் அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்னுட்டு இருக்கீங்களா? எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. ஐயோ, வயித்துல குத்துறானுங்களே, ஐயோ முதுகுல குத்துறானுங்களே. பாவம், அவரை விட்டுருங்க. ஐயோ, இது விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா. ஓட ஓட விரட்டுறானே டிராக்டர். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை வேற காணுமே. டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சு துரத்துறான் டிராக்டர். வேண்டாம் மாமா, மாமா என்னால ஓட முடியல மாமா. ஒரே வெட்டு. ஐயோ, மாமா, மாமா நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்த மறந்துட்டீங்களே மாமா. அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாளைய கையில எடுத்தேன். இங்க பாரு, உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், கண்டம் கண்டமா வெட்டிடுவேன். விடுங்க. விடுங்க சார், விடுங்க சார். டிராக்டர் நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா? அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க, அக்கா தங்கச்சியே லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரதான் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாரணுங்க. ஏய், நம்ம ஓட்டு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. யாரு? இந்த பொம்பளைங்க தொல்லை என்னால தாங்க முடியல. நீதான் என்ன காப்பாத்து. என்ன? ஏன்டா எங்களோட தகராறுக்கு வர்ற? உனக்கெல்லாம் பயந்தானே நான் கல்ல உட்கார்ந்துருக்கேன். மறுபடியுமா தொந்தரவு பண்ற? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை யாரா சொல்ல சொன்னா? பாரு, உனக்குன்னு ஒரு திண்ணை இருக்குது, அங்க உட்காரு, படி, எந்திரிச்சு போ. உன்னை எல்லாம் யாரா வேண்டானா? சரி சரி. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.
பிள்ளையார இந்த இடமும் சரியில்லை. எங்க போனாலும் படிக்க விட மாட்டாங்க. ஹலோ, பொண்ணுங்களை பார்த்தாலே எப்படி பயப்படுறீங்க? நீங்க காலேஜுக்கு புதுசா? ஆமா, பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு பயம் இல்ல, பிடிக்காது. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. பொண்ணுங்களை எனக்கு ஏன் பிடிக்கிறது இல்லன்னு இப்பவாது புரிஞ்சுதா? முன்ன பின்ன நம்ம பழகுனதே இல்ல, நீங்க என்ன பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு வந்தீங்க, நின்னீங்க, ஐ லவ் யூன்னு சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு காமன் சென்ஸே கிடையாதா? ஐ லவ் யூ. என்ன இவ்வளவு தூரம் சொல்ற? வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? ஐ லவ் யூ. என்ன நீங்க இப்படி பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு நீங்க பாட்டு ஐ லவ் யூ. திருத்தவே முடியாது. சார் 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 சார், என்னப்பா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இந்த நாட்டுல ஒரு வாலிபன் சுதந்திரமா நடந்து போகவே முடியல. சொல்ல வந்தது சொல்லியா? அதோ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குதே ஒரு பொம்பளை, வெள்ளையில கருப்புள்ளி போட்ட ட்ரெஸ், அது என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுச்சு. அட போப்பா, அந்த பொண்ணு மட்டும் என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தா என்னென்ன நடந்திருக்கும் தெரியுமா? தம்பி, அது பொம்பளை, பாவம் நீ ஆம்பளை, பார்த்து நடந்துக்கப்பா. நான் பாப்போம். நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்கடி. உன்னை யார் கேட்டா? அதுக்கோசரம் நான் என் அபிப்பிராயத்தை சொல்லாமையா இருக்க முடியும்? போங்கடி இடியட். குட் மார்னிங் சார். ப்ரொஃபசர் உன்னை திட்டிட்டு போறாரு. என்னமோ விடியட்டும் சொல்லிட்டு போறாரு. விடிஞ்சா இருந்தாலும் என்ன பண்ண போறான்? விடியட்டுன்னு சொல்லல, இடியட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. இடியட்டா? அது வந்து இடியட்னா பிரெஞ்சுல வந்து குட் பாய்னு அர்த்தம். இடியட். I also good bye. Thank you. Your father is an idiot. Thank you. Your mother is an idiot. Thank you. Your cousin brother is an idiot. Thank you. Thank you. பரம்பரை என்னது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அவன் காதலுக்கோசரம் தமம் இருப்பான், ஆனா நான் தாவிட்டு இருக்கேன். இது ஒரு தாவு. உங்க ஃப்ரெண்ட் சுரேந்தர் இல்ல? ஆமா. அவர் என்ன? உங்க அச்சம், மடம், நாணம், கையில இருக்கிற வாட்சி, கழுத்து தொங்கல் லோலாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்கன்னு தெரியுது. நான் அழுத்த திருத்தமா கேக்குறேன், உண்மையிலேயே நீங்க சுரேந்திர லவ் பண்றீங்களா? ஆமா. எப்படியாவது என் காதலை பத்தி நீங்க தான் அவர்கிட்ட சொல்லணும். பொம்பளை என்னதான் எனக்கு பிடிக்காது. இதுல காதலுக்கு இது அது இதுன்னா அவ்வளவுதான், என்ன ரூமை விட்டு அனுப்பிச்சிருவான். என் ரூமுக்கு வாடகையே அவன் தாங்க கொடுக்குறான். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஐடியாவா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. எப்படியாவது அவர் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவர் கையால ஒரு லவ் லெட்டர் எனக்கு எழுதுற மாதிரி நீங்க எழுதி வாங்கிட்டு வரணும். முடியுமா? இது கொஞ்சம் முடியற மாதிரி தெரியுது. துருவராணிக்கு நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி அவன் கையால ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவேன். அவன் ஒரு முட்டாள், எழுதி கொடுத்துருவான். அதை கொண்டாந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். எப்படி ஐடியா? ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோமா, எனக்கு 2 கண்ணு போய் நான் குருடனா தெரிஞ்சாலும் சரி, ஆனா அவன் ஒரு கண்ணு போய் 1.5 கண்ணனா தெரியணும். அதை பார்த்து போச்சு. எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டாங்க. இது நான் அவளுக்கு எழுதுனேன், நீ சொல்லு. இப்ப நீயே சொல்றா, நான் எழுதுனடா. நான் அப்படி எழுதுனேன். அன்னையே போச்சு. இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். விட்ட உட்கார கூடாது. ஸ்ரீராம ஜெயத்தை தவிர நான் இங்க இருக்கேன். சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்ற அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணம் பொருத மார்பும் வரகினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கீங்க. I
எழுதுனது யாரு? லெட்டரா? லெட்டரா? சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதுனது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும் இந்த லெட்டர் எழுதுனது யாரு? நான் தான் எழுதுறேன். என்னப்போ? அது மேடம், அது நான் இந்த லெட்டர். First you get out. அது வல்லவே மேடம். Get out. Yes. என்ன இந்த பக்கம் காலேஜ் போலையா? ஏன் செருப்படி வேணுமா? போங்கடி. நான் கேட்ட கேள்வி என்ன, இதுங்க சொல்ற பதில் என்ன? காலேஜுக்கு போலையான்னு கேட்டேன். திருப்படி ஓணுமான்னு கேட்டுட்டு போறாளுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் இதுங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுங்க எல்லாம் எங்க கேள்விக்கு பதில் எழுத போறாங்க. ஒன்னும் புரியல. காலையில இருந்து டென்ஷன் அகைன் டென்ஷன். 12 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுடா. லைட் ஆஃப் பண்றா, தூங்கணும். நான் சொல்றது காதல விழலையா? சுரேந்திரா, இந்த பார், இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அழகா ஷார்ட்டா சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவனா எவ? பிலோமினா. அவளா உனக்கு மாத்தனா? இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே பாதியாக்கிடுவா. சுரூப், அவளாவது பேரை பாதியாக்குனா. எனக்கு தேரை கொடுத்து பேரியாக்கிட்டியம்மா. மை லார்ட், நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது விலகு. ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.